இந்த வேலை செய்யும்போது செம கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங்கில் நம்ம அத சாப்பிடும்போது அப்போ ஒரு பேரானந்தம் இருக்கும். பரவாயில்லையே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தி செய்கிறது தான் சொல்கிறேன். மாவு பிசைறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க எனக்கு. ஒரு பெரிய சோம்பேறித்தனம் எனக்கு அது அந்த மாவு பிசைறதுல. சில பேர்லாம் டெய்லி காலையில் சப்பாத்தி, நைட்டும் சப்பாத்தி. ஐயோயோ! நம்மளால அது முடியாதுடா எப்பா! 2 மாதம் ஆகுது சப்பாத்தி செஞ்சு வீட்ல. இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தோமோ அப்போதுலேருந்து சப்பாத்தியே பண்ணலை. சரி இன்னைக்கு இட்லி மாவு எதுவுமே இல்லை. அதனால் ஓகே வேறு வழி இல்லாமல் சப்பாத்தி செய்கிறதுக்கு இறங்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. இது யாராவது பிசைஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமேன்னு தோணும். கடைசியில் என்ன பண்ணுறது, அதை நம்ம தான் பண்ணியாகணும். அதனால் நான் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சப்பாத்தி இன்றைக்கி செம்ம நல்ல லேயராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. யாரில் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்துருப்போம். கடைசியில் அதோட பலன் கிடைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.